தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து நோவாவும் பேழையும் என்கிறதான இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதில் நாம் 3 காரியங்களை முதல் செஷனில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நோவாவுடைய காலம், அதைத் தொடர்ந்து அந்த காலத்தில் நோவாவுடைய ஜீவியம், அதைத் தொடர்ந்து நோவாவுடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த நாளில் அதைத் தொடர்ந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நோவாவினுடைய கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நோவாவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை படிப்போம். நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான் என்றால், தேவன் அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை அவன் செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவுக்கு கவனிங்க, கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 480 அல்லது 500 வயது ஆகும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். 500 வயதான ஒரு மனிதனுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்? 80 வயதாகி ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. மோசையை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. இவர் சொல்றாரு, பல சாக்கு போக்குகள்லாம் சொல்றாரு. எனக்கு திக்குவாயி, மந்தனாவு, ஆமாம் எனக்கு முடியாது, ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, 1008 சாக்கு போக்குகள் சொல்கிறாரு. இந்த 500 வயதான ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது இந்த மனிதன் ஊழியத்திற்கு உடனடியாக தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க இருக்கீங்க, நிறைய விசுவாசிகள் இருக்கிறீங்க. உங்கள் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பிரைஸ் கார்டு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். ரொம்ப ஆரோக்கியமாக வைங்க. உங்கள் உடம்பு ரொம்ப முக்கியமான செல்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் 500 வயதில் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பாரானால் அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கவனிங்க, 40 வயசானோடனே சில ஆட்கள் டயர்ட் ஆகிடுறோம் பாருங்க. இதுக்கு எல்லாம் வயசெல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிரதர் செய்கிறது அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் சோர்ந்து போய் ரொம்ப வயசான தாத்தாக்கள் மாதிரி பேசும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன், 500 வயதில் அழைக்கும் பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆயத்தமாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே யாரும் 500 வயசான ஆட்கள் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் 80 வயசில் ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அந்த மனிதன் ஊழியத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வயசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க முடியுமானால் ஆண்டவர் உங்களை எந்த வயதிலும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமா, உன் நாட்களுக்கு தக்கதாக உன்னுடைய பலன் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை அவரால் செய்ய முடியும். நீங்க உங்க சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, நல்லா சாப்பிடு, நல்லதை சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லதை சாப்பிடு. ஆமென். ஆமா, நல்லா ஓய்வெடு, நல்லா உடற்பயிற்சி செய், நல்லா உழைக்கணும். பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக உங்கள் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை, அவருடைய வேலையை செய்ய உங்களுடைய கரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென்.
ஆமா, நோவா 500 வயதான பொழுது கர்த்தர் ஒரு வேலையை சொன்ன உடனே அங்க ஒரு சாக்கு போக்குமே சொல்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் உடனடியாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆண்டவரே இதோ வருகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். கவனிங்க, கர்த்தர் ஒரு பெரிய பேழையை, ஒரு பெரிய கப்பலை கட்டும்படியாக அவர் சொல்லுகிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த நோவா எங்க போய் படிச்சாருன்னு தெரியல. ஒரு பெரிய கப்பலை கட்டுவதற்கு இவருக்கு எந்த என்ஜினியரிங் காலேஜில், இவர் எந்த மெரைன் என்ஜினியரிங் காலேஜில் போய் படித்தார்னு தெரியல. இந்த எந்த கப்பல் கட்டுமான தொழில்நுட்பங்களை இவர் யுக்திகளை கையாண்டார் என்று தெரியல. ஆனால் இந்த ஷிப்பு மூழ்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா கட்டின பேழை மூழ்கலை. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் சேர்த்து கட்டின டைட்டானிக்கு மூழ்கிடுச்சு. உலகத்தின் ஞானம் தேவனுடைய ஞானத்திற்கு முன்பாக எப்பொழுதும் தோற்று போகும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எந்த என்ஜினியரிங் காலேஜில் இவருக்கு படிக்கலை, இவருக்கு சப்போர்ட்டிவாக எந்த என்ஜினியர்ஸும் இல்லை. நோவாவும் அவரோடு சேர்ந்த சில கூட்டமும் சேர்ந்து தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய வழிநடத்தின்படி ஒரு பெரிய பேழையை கட்டினார்கள். அந்த பேழை நிலைத்தது. ஆமென். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பாரானால், அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து ஒரு பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுப்பாரானால் அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவார். அதை செய்து முடிக்க வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார். அதை செய்து முடிக்க வேண்டிய சத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தா அதை செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை, கிருபையை, பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், தேவன் தரிசனம் தந்தாரானால் அதை நிறைவேற்றுவதற்கான தருணங்களை, அதை நிறைவேற்றுவதற்கான தாளந்துகளை தேவனே உண்டாக்கி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, தரிசனம் தேவனுடையதானால் அதை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் தேவன் தருவார். அதை நிறைவேற்ற வேண்டிய தாளந்துகளை தேவன் தருவார். அதை நிறைவேற்ற உதவி செய்யக்கூடிய மனுஷர்களை தேவன் தருவார். ஆண்டவர் எல்லா விதமான தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தருடைய தரிசனமாக இருக்குமானால். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நோவாவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு பெரிய பேழையை உண்டாக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். அது ஒரு 300 முழ நீளமாய் இருந்தது, 50 முழ அகலமாய் இருந்தது, 30 முழ உயரமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவீடுகளில் சிலர் வித்தியாசப்படுகிறார்கள். சிலர் 450 அடி என்று சொல்றாங்க. நமக்கு 1 முழம் என்பது 1 அடி அப்படி கணக்கில் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சிலர் சொல்லும் பொழுது சிலர் வித்தியாசப்பட்ட அளவீடுகளை சொல்கிறாங்க. சிலர் மீட்டர்ஸில் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா, நீளம் 138 மீட்டர், அகலம் 23 மீட்டர், உயரம் 13.8 மீட்டர் என்று சொல்லுகிறார்கள். ஸோ உயரங்களில் அந்த வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அன்றைய அளவீடுகளுக்கும் இன்றைய அளவீடுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால இந்த கணக்கு விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை. ஒரு நோவா ஒரு பேழையை கட்டினார். அது 3 தட்டுகளாக கட்டினார். அந்த பேழையில் ஒரு ஜன்னல், ஒரு கதவு இருந்தது. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. வாசல் ஒன்று தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வாசல் ஒன்று தான். பேழைக்கு வாசல் ஒன்று தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பேழைக்குள்ள கர்த்தர் என்ன பண்ண சொல்றார்னா, பிரவேசியுங்கள்னு நோவாவுக்கு கட்டளையிட்டார். நோவா பிரவேசித்தார். சகல ஜனங்களையும் பிரவேசிக்கும்படி செய்தார். ஆக இந்த ஜனங்க யாரெல்லாம் வந்தாங்களோ அந்த கிருபையின் காலம் கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாம் இந்த 120 வருஷம் நோவா இதை அந்த ப்ராசஸ்லேயே இருக்குது. இதை பிரசங்கிக்கிறாரு. அதை ஜனங்க கேட்கல. ஆனால் என்ன பண்ணுறாருனா, கர்த்தர் ஒரு நாளில் இவங்கெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நாளில் கதவை அடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேழையோட கதவை கர்த்தர் அடைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுபோல ஒரு கிருபையின் வாசலை கர்த்தர் அடைப்பார் ஒரு நாளில். இது கிருபையின் காலம். இந்த காலம் இருக்கிற வரைக்கும் சபையாகிய பேழைக்குள்ள மக்களை தேவன் சேர்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் வரலாம், யார் வேணா வரலாம், சகல ஜீவராசிகளும் உள்ளே வரலாம். வாசல் திறந்திருக்கிற வரைக்கும் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே வாசல். யார் சொன்னது அப்படி சொல்லுங்க? இவர் தான் வாசல். இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறவன் தான் அந்த பேழைக்குள்ள வர முடியும். வேற வழி கிடையாது. பக்க வழியா வந்தவன் பிழைக்க முடியாது. இயேசுவே வாசல். வாசலில் வழியாக பிரவேசிக்கிறவன் தான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண முடியுமே தவிர வேற வாசல் கிடையாது. ஆகவே ஒரு வாசலை வச்சு இந்த பேழையை நோவா கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்ச பிறகு அவருக்கு வேலை என்னன்னா, கர்த்தர் அவருக்கு என்ன வேலை கொடுக்கிறார்? நீ பிரவேசி, உடைய குடும்பம் பிரவேசிக்கட்டும், சகல ஜீவராசிகளே நீ என்ன பண்ணு சொல்லுங்க,
சேர்த்துக்கொள். அது மாத்திரமல்ல, இவைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ உண்டாக்கி வை அப்படின்னு சொல்றாரு. நீங்க வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவைகளுக்கு ஆகாரம் கொடு. 21வது வசனம், 6வது அதிகாரம் 21வது வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து, சகல விதமான போஜன பதார்த்தங்களை என்ன பண்ணு, சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நல்லா கவனிங்க. அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு அந்த பேடைக்குள்ள இருக்க போகிறது. அந்த பேடைக்குள்ள இருப்பதற்கு அந்த விலங்குகளுக்கு, அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆகாரம் தேவையோ அவ்வளவு ஆகாரத்தை சவதரித்து வைத்து கொள்ள வேண்டியது நோவாவோட வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பேழையோட கேப்டன். இப்ப ஷிப்போட கேப்டன் யாரு? நோவா. ஒரு சபையை நீங்க நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பராக இருப்பீர்களா? இங்க சில பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய பேழையில் இருக்கிற அனைத்து ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஆகாரம் கொடுக்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேடைக்குள்ள இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வேண்டிய ஆகாரத்தை சமதரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அங்க கவனிங்க, அங்க மிருக ஜீவன்கள் இருக்கிறது, சுத்தமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது, அசுத்தமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது, வீட்டு விலங்குகள் இருக்கிறது, காட்டு விலங்குகள் இருக்கிறது. எல்லா ஜீவன்களுக்கும் வேண்டிய வித்தியாசப்பட்ட உணவு வகைகளை ஆயத்தம் செய்து வைத்திருக்க வேண்டியது நோவாவுடைய கடமையாக இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு சபை மேய்ப்பராக இருப்பீர்களானால் உங்கள் சபை ஜனங்களை போஷித்து காப்பாற்றக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை உங்களுக்கு வேண்டும். ஆமென். அங்கே புதிய விசுவாசிகள் இருப்பாங்க, பழைய விசுவாசிகள் இருப்பாங்க, ஆவிக்குரியவர்கள் இருப்பாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் இருப்பாங்க. ஆக சகல ஜனத்தையும் போஷிக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த பேழையை ரன் பண்ணக்கூடிய சரியான ஒரு நபர். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த பேழை என்பது இக்காலத்திற்கு ஒப்பனையான சபையா இருக்கிறது. அதை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். இந்த பேழையை நோவா எப்படி கட்டினாராம்? கர்த்தர் தனக்கு, சொல்லுங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் கட்டளையிட்டபடி தான் வாழணும், கர்த்தர் கட்டளையிட்டபடி தான் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. எப்படி வேணா வாழலான்றது கிறிஸ்தவம் இல்லை. கர்த்தர் கட்டளையிட்டபடியே வாழ்றது தான் வாழ்க்கை. ஆமென். ஊழியம் எப்படி செய்யணும்? கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்யணும். வேதம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது கர்த்தர் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய நீ ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை விட்டு கொஞ்சம் கூட மாறிடாதப்பா. அதனுடைய அளவீடுகளை மாற்றிடாத, அதில் செய்யக்கூடிய மெட்டீரியலை மாற்றிடாத, அதில் போர்த்தக்கூடிய நூல்களை நீ மாற்றி விடாத. சகலமும் உனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, உனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டபடியே, உனக்கு மலையில என்ன நான் கட்டளை கொடுத்தேனோ, என்ன உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேனோ, அந்த தரிசனத்தின்படி தான் நீ ஊழியத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஊழியத்தை நம்ம விருப்பப்படி செய்யக்கூடாது. அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அவர் கட்டளையிட்ட பிரகாரமாக தான் நாம் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதிக்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எப்படி சொல்லணுமா? தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் நம்ம எல்லாரும் ஊழியத்தை தேவன் வகுத்து கொடுத்த நியமத்தின்படி தான் செய்யணும். நாம் நியமத்தை மீறினோம்னா அடிவிடும். தன் இருதயத்துக்கு ஏற்றவன் யாரு சொல்லுங்க? இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. தாவீதே ஆனாலும் பிரமாணத்தை மீறினா அடி விழும். ஹலோ, நீங்க ஆண்டவருடைய இருதயத்துக்கு பக்கமா இருங்க, பிரச்சனை இல்லைங்க. ஆனா உடன்படிக்கை பெட்டிய லேவியன் தான் தோல்ல சுமக்கணும். நீ புது கன்றுக்குட்டி வச்சு புது வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தன்னா அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு சகிச்சு கொள்ள மாட்டார். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? பிரைஸ் கார்டு. உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சு? பெட்சிமேஸுக்கு போச்சு. பெட்சிமேஸ்ல இருந்து அதை என்ன பண்ணணுமா? இப்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாரு? விருப்பப்பட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதினுடைய நகரத்துக்கு கொண்டு வரதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, பிரயாசப்பட்டு புதிய வண்டி செய்கிறார். பழைய வண்டி கிடையாது, இதுக்கு முன்னாடி லோடு அடித்த வண்டி இல்லை, புதிய வண்டியை பண்ணி அந்த வண்டியை மாடுகளை பூட்டி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதில் வச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வராரு. ஒரே மேலே தாளம் ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டு வராரு. ஆனால் ஒரு இடத்துல மாடு மிரளுது, உடன்படிக்கை பெட்டி கீழே விழப்போகுதுன்னு சொல்லி ஊசா தொட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஊசாவை அடிச்சிட்டாரு. கர்த்தர் செத்து போயிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க ஊசா ஆசாரியன் இல்லை, லேவியன் இல்லைன்னு. அதை நீங்கள் அப்புறமா போய் படிங்க. ஊசா லேவி கோத்திரத்தான். பிரைஸ் காட். ஆமென்.
அப்பயும் கர்த்தர் அடிச்சாரு அப்படின்னா பேட்டர்ன் தப்பு, செய்ய வேண்டிய விதம் தவறாயிருந்தது. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டிய தோள்களின் மேலே தான் சுமக்கணும். அதனால தான் பின்னாடி சொல்லும் பொழுது தாவீது சொல்லுவார், நாம் அதை தேட வேண்டிய பிரகாரம் தேடாத போனபடியினாலே கர்த்தர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, ஊழியத்தை செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யலைன்னா, ஊழியத்தை செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யணும். சும்மா நமக்கு வந்தது போனது படியெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கான எஃபர்ட் எடுத்தது யாருன்னா தாவீது. இருதயத்துக்கு ஏற்றவர் தான். இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாலும் பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்தின் சிம்மாசத்தில் இருக்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தாலும் பிரமாணத்தின்படி தான் ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட், ஆமென். பிரமாணத்தை மீறக்கூடாது. அப்போ நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியே வேலையை செய்தான். கவனிங்க, மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான். நீங்களும் நானும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே தான் நம்முடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் என்னெல்லாம் கட்டளையிடுறாரோ, எதெல்லாம் பிரமாணமோ, அந்த பிரமாணத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமாம், நோவா பூரணமாக கீழ்ப்படிந்தார். பிரைஸ் காட், ஆமென். உங்களாலையும் என்னாலும் எப்படி பூரணமாக கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ, இந்த 500 வயசில் போயிட்டு ஏன்பா எனக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் என்னால் செய்ய முடியுமா ஆண்டவரே, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் முடியுமா ஆண்டவரே, கட்டுப்படி ஆகுமா ஆண்டவரே அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்கல. என் மனைவி என்ன சொல்லுவா, என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, என் குடும்பம் என்ன சொல்லும், கேள்வியெல்லாம் கேட்கல. கர்த்தர் சொன்னார், செய்து முடித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காத. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு எத்தனை முறை சாக்கு போக்கு சொல்லுவேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு யார் யாரெல்லாம் நீ குற்றம் சாட்டுவேன், யார் யாரெல்லாம் காரணம் காட்டுவேன், அவங்களால நான் செய்யலை, இவங்களால நான் செய்யலை, அவங்க எனக்கு தடையாக இருக்காங்க, இவங்க எனக்கு தடையாக இருக்காங்கன்னு எத்தனை முறை நாம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தது போல, அவன் செய்து முடித்தது போல நீங்களும் நானும் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். பிரைஸ் காட். அடுத்ததாக நோவாவினுடைய ஊழியம். நோவா ஒரு 3 விதமான ஊழியத்தை செய்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். 3 முக்கியமான ஒரு ஊழியத்தை அவன் செய்தான். கவனிங்க, நோவாவினுடைய ஊழியத்தை நான் 3 பகுதியாக பிரிக்கிறேன். ஒன்று, நோவாவினுடைய பிரசங்க ஊழியம். அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தது. எனக்கு சரியாக அந்த காலத்தை திட்டமாக சொல்ல முடியல, 100 ஆண்டுகளோ 120 ஆண்டுகளோ 50 வருஷமோ 20 வருஷமோ, பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று. தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து எடுத்து வாசியுங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, முதலான, நல்ல கவனிங்க, நீதியை பிரசங்கித்த நோவா. நல்ல கவனிங்க, நோவா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாராம், நீதியை பிரசங்கித்தாராம். கவனிங்க, இங்க யாராவது எவாஞ்சலிஸ்ட் இருப்பீர்களானால், இங்க சர்ச் பாஸ்டர்ஸ் இருப்பீர்களானால் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். என்ன தெரியுமா, இந்த நோவா நீதியை பிரசங்கித்தான். நோவாவோட பிரசங்கத்தை கேட்டு அவன் வீட்டில் இருக்கிறவங்களை தவிர வேற யாரும் என்ன பண்ணல. ஹலோ, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் பிரசங்கத்தை கேட்டு யாரும் மனம் திரும்பலன்னா கவலைப்படாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, பெரிய தேவ மனுஷர்கள்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட்டம் கூட்டமாய் அப்படியே நோவா அந்த யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு 120,000 பேர் மனம் திரும்பினது மாதிரி நம்ம பிரசங்கத்தை கேட்டு உடனே அலையலையா மக்கள் கூட்டம் வந்து கண்ணீரோட கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் என்று எழுதியிருக்கிறதுனால அதுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லாமல் விட்டுற முடியுமா? முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும்? வாசல் அடைபடும் வரைக்கும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கேட்டாலும் கேளாவிட்டாலும் நீ என்ன பண்ணு, சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. பிரைஸ் காட். அவர்கள் கலகாவிட்டார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் கேட்குறான் கேட்கல, அது முக்கியம் கிடையாது. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே நான் அதை நிச்சயம் நிறைவேற்றத்தான் வேண்டும். அங்கே மனம் திரும்பலை, பரவாயில்ல. நோவா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பாய் விரிச்சிட்டு உட்காந்துருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பயங்கரமாக ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லியிருக்கான் நான் வரேன். ஒருத்தனும் வரல. அதே 8 பேர் சபையை நடத்தி பார்க்குறாரு. அதே 8 பேர். ஒரு ஆத்துமா எக்ஸ்ட்ரா வரட்டுமே, வரமாட்டேங்குது.
பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், இந்த யானை பூனை ஆடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து அவர் பிரசங்கத்தை கேட்டு இருக்குது. அதுகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் ஊழியத்தில் கனிகள் இல்லைன்னா பரவாயில்ல, பரலோகத்தின் தேவன் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நோவாவை பார்த்து நீங்கள் உங்களை என்ன பண்ணுற சொல்கிறேன், உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். பிரைஸ் காட். ஆமென். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள், 100 வருஷம் ஊழியம், ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பலை, ஆனால் சோர்ந்து போகலை, ஊழியத்தை விடலை. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா, சில நேரத்தில் ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணுவாங்க, அங்கே மனம் திரும்புதலே வராது, அங்கே ஜனங்களே வரமாட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்க நினைப்பாங்க, பிரதர் இது ரொம்ப கடினமான ஏரியான்னு நினைக்கிறேன் பிரதர், அதனால ஏரியாவை மாற்றிடலான்னு நினைக்கிறேன். என்ன அது எவ்வளோ கடினமான ஏரியானா என்ன? கர்த்தர் உங்களை அங்கே நடத்தினாரா, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் ராஜா. அல்லேலூயா. ஆமாம், அங்கே நீங்கள் தான் அதிபதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற மக்களுக்கு உங்களை கொண்டு ரட்சிப்பை கர்த்தர் தருவார். இடத்த மாற்றிட்டா சர்ச்சு வளர்ந்துடும் நினைக்காதீங்க. இந்த சிஸ்டம்லாம் மாற்றிட்டா அதெல்லாம் வரும்னு நினைக்காதீங்க. ஊழியம் கர்த்தரால் வளரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்தவர் நம்மளை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 100 ஆண்டு ஊழியத்தில் ஒரு பலனை பார்க்கவே முடியல. நம்ம தானாக விரக்தி அடைகிற நோவா தானாக உற்சாகம் அடைந்து கர்த்தருக்காக ஓடுறார். பிரைஸ் காட். ஆமென். நீதியை பிரசங்கிக்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருக்கிறார். உங்கள் பிரசங்கத்தில் நீதியை பிரசங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்கள், நீதியை பிரசங்கிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீதியை பிரசங்கிக்கணும். நீதினா என்ன? உபாகமம் 6:25. நீதினா வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. நீதினா ஆண்டவருடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் அது இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எதையோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வம்ச வரலாறுகளும் கட்டு கதைகளும் முடிவில்லாத தர்க்கங்களையும் நாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீதியை பிரசங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய பிரசங்கமாக இருக்கணும். வேற அங்கங்க டைவர்ட் ஆகக்கூடாது. நீங்கள் உங்களோட பிரசங்கங்களில் வேற எந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்கள் படிங்க. உபாகமம் 6:25. தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாய். அதுதான் நமக்கு நீதி. எது? இந்த கட்டளைகளும் இந்த பிரமாணங்களும் தான் நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நீதியை தான் நாம பிரசங்கிக்கணும். பிரசங்கத்தினுடைய மையம் என்னன்னா தேவனுடைய நீதி. ஆமென். ஆவியானவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் இதை கட்டாயம் செய்ய வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் வேற யார் மூலமா செய்ய மாட்டாரு. அதுக்காகத்தான் கர்த்தர் பிரசங்கியாளராகிய உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நோவா நீதியை பிரசங்கித்தான். ஆமென். பிரைஸ் காட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீதியை பிரசங்கம் பண்ணுங்க. வேற எதையோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீதியை பிரசங்கம் பண்ணணும். இரண்டாவதாக நோவாவுடைய ஊழியத்தில் இன்னொரு முக்கியமான பகுதியாக நான் பார்க்கிறது என்னன்னா, அவன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்தான். ஹலோ, தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணா? ரட்சித்தான். எபிரேயர் 11:7 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்தீர்கள். நோவா விசுவாசத்தினாலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு இங்க நோவா கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நீ ஏதாவது எஃபர்ட் எடுத்திருக்கியா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு நீ ஏதாவது எஃபர்ட் எடுத்தியா? குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்குறான். கவனிங்க, அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு இந்த பவுல் சீலாவும் பாடிக்கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை உண்டாக்கி சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்துருச்சு. கைதிகள் எல்லாம் மனம் திரும்பி தப்பிச்சு போகாம அங்கேயே இருக்கிறான். இதை பார்த்த உடனே சிறைச்சாலை தலைவனுக்கு ஒரு காரியம் தெரியுது, இவங்க ஏதோ தேவனுடைய மக்கள்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்கள பார்த்து கேட்குறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட சொல்லுங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை படிங்க. ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இவருடைய யோசனை என்னன்னா, அவர் ரட்சிக்கப்படுறதை பற்றி யோசிக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற பதில் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீ மட்டும் இல்லப்பா உன் குடும்பமும் ரட்சிக்கப்படும்.
பிரைஸ் காட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கிறது தான் பிடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்களை கைவிடுவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தேவனுடைய பார்வையில் குடும்பம்னு சொன்னா, நல்லா கவனிங்க, கணவன் மனைவி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவி ரேஷன் கார்டில் 2 பேர், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒருத்தர். ஹலோ, இங்கே கணக்கு என்னன்னா 1+1 2 இல்லை, அவருக்கு 1+1 1. 2 பேரையும் தேவன் என்னவா பார்க்கிறாரு? இனி அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா கூட சேர்த்து இன்னொருத்தரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது அவருக்கு எளிதான காரியம். ஆகவே நீங்கள் அதற்காக ஜெபிக்க, அந்த வாஞ்சியோடு விசுவாசிக்க கூடுமானால் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்க குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படாத யாராவது ஒருவர் இழுப்பார்களானால், என் குடும்பத்தில் என் கணவன் இன்னும் பூர்ணமா ரட்சிக்கப்படலை, என் மனைவி இன்னும் சத்தியத்தை இன்னும் சரியா அறியலன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, உன் குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இந்த மத்திய நேரத்தில் விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய குடும்பத்தை ரட்சிக்க அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் குடும்பமா ரட்சிக்க விரும்புறாரு. அப்ப நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கிறார். அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஊருக்கெல்லாம் போய் நீதியை பிரசங்கிக்கிறது ஈஸி. வீட்டில் குடும்பத்தை ரட்சிக்கிறது அது உள்ள அங்க சாட்சி ரொம்ப முக்கியம். பிரசங்கம் பண்றது வரம், இங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது கனி. வரம் நிறைய நேரத்தில் வேலை செய்யும், கனி அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து பெருகாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மில் பலர் வரத்தில் வளர்ந்து பெருகினவர்கள். பயங்கரமான கிஃப்ட் எல்லாம் வேலை செய்யும், பேயெல்லாம் ஓடும், வீட்டுக்கு வந்தா ஆடும், அது வேற. ஹலோ, ஆமா, எல்லா பேயையும் நீங்க இங்க வாயை கட்டிடுவீங்க. ஒருத்தனாலையும் அடக்க முடியாத ஒரு நாவு உங்களுக்கு வீட்டில் இருக்கும், நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. நான் சொல்றேன், அதுக்கு கிருபை வேணும் உங்களுக்கு. கனிகள் இருந்தால் நீங்க அதை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்க குடும்பத்தாரை ரட்சிக்கிறது வரத்தினால முடியாதுங்க, அது கனியினால தான் முடியும். அப்ப கனியில வளர்ந்து பெருக பெருக குடும்பமானது ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து தன்னுடைய குடும்பத்தை கவனிங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை, ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துடைய குடும்பத்தை ரட்சிக்க நினைக்கிறார். கர்த்தர் சொல்றார், இன்னும் யாராவது இருக்காங்களாப்பா உனக்கு இந்த ஊர்ல? கேட்கிறார் பாருங்க, எவ்வளவு ஆசையா கேட்கிறார். இன்னும் யாராவது இருக்காங்களா, வா கூப்பிடு அவங்கள. அவன் பாருங்க, நம்ம ஆளு என்ன மாதிரி சம்பந்தம் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த விளங்காதவனுங்களை பிடிச்சி சம்பந்தம் பண்ணி, அவன் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஆட்கள், அவனை போயிட்டு அவன்கிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சம்பந்தம் பண்ணி வச்சா அவனுங்களுக்கு இந்த ஆள் பேசுறதெல்லாம் சிரிப்பு வருது, கிண்டல் பண்ணுறான். சில ஆட்களுக்கு சபைக்கு போகிறது ரட்சிப்பு இதெல்லாம் கிண்டலாக தெரியும், பரியாசமாக தெரியும். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பரியாசக்காரன் கூடலாம் போய் சம்பந்தம் கலந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, அவனை விடு, நீ வா அப்படின்னு சொல்லி குடும்பமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க, புறஜாதி மனுஷனாகிய கொர்நேலியு குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க, குடும்பமாக கர்த்தரை சேவிக்க முடியுது. பயபக்தி உள்ளவனாக இருக்கிறான், குடும்பமாக தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணா கர்த்தர் உடனே கேட்டு பதில் தர்றார். தேவதூதன் வந்துடுறார் அவன் வீட்டுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி குடும்பமாக ஜெபம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? குடும்பமாக ஆராதனைக்கு போகிறோம். குடும்பத்தில் முதல்ல ஒரு ஒருமனத்தை நமக்கு உண்டாக்க முடியுதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இந்த நோவா எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த நோவா குடும்பத்தில் அவன் பொண்டாட்டி வந்துட்டா, அதுவே பெரிய சேலஞ்ச் எனக்கு. ரெண்டாவது அவன் பிள்ளைங்க வந்தானுங்க பாருங்க, அது அவன் ரெண்டாவதும் பாசு. இதில் 3 மருமக்க மரம் வந்தா பாருங்க. அல்லேலூயா. ஏயா உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையில் இந்த வயசான கிழமை ஏதாவது உளறிட்டு இருப்பா, நீ அந்த ஆள் பேச்செல்லாம் கேட்டுட்டு போவாத. அதெல்லாம் அது என்ன அவர் சொல்லுவார், நாங்கள் கேட்கணும். எங்கள் அக்கா தங்கச்சிலாம் எப்படி இருக்கா, எங்கள் அம்மாலாம் எப்படி இருக்கா, என் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, வாங்க அங்கே போய் இங்கே மழை வந்தா என்ன, நம்ம அந்த ஊருக்கு போவோன்னு கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. வரல பாருங்க, மனம் திரும்பிட்டான். அல்லேலூயா. ஆமாம், மருமகளையும் மருமகனையும் மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லேலூயா.
ஆமாங்க, தெய்வ பக்தி இல்லாம அது நடக்காது, தெய்வ பயம் இல்லாம அது நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவ்வளவு பெரிய ரட்சிப்புக்குள்ள நடத்தி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டாக்குனா இந்த நோவா. நான் சொல்றேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க என்னதான் வெளியே ஊழியம் பண்ணாலும் சரி, குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா அந்த ஊழியம் ஒரு கனி உள்ள ஊழியமா இருக்காது. அதனால தான் சபையை நடத்தக்கூடிய ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலனா அவனுக்கு சபையை எப்படி சொல்லுங்க, சபையை எப்படி விசாரிப்பான்? சொந்த குடும்பத்தை நடத்தினா அப்பதான் சபையை விசாரிக்க முடியும். அப்ப சொந்த குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிறதற்கு ஒருத்தனுக்கு முடியலைன்னா அவன் அவிசுவாசியை விட கெட்டவன்றார் பவுல். அவிசுவாசியை விட கெட்டவன் அவன், குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலை அப்படின்னா அவன் விசுவாசியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்றாரு. குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடக்க நாம பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள்லாம் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாம் நம்முடைய யோசுவா போல தைரியமாக ஒரு நாளில் சொல்ல முடியும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.